வெல்கம் பேக். இப்போ நம்ம இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் யூனிட் 4 சாப்டர் 2 டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸில் டெவலப்மெண்ட் ஆஃப் பிரமிட்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். வாங்க இன்னொரு படம் பார்த்தலாம். ஸ்கொயர் பிரமிட், சாலிட் வந்து ஸ்கொயர் பிரமிட். அதோட பேஸ் சைடு 35, ஹைட் 45. ரெஸ்ட் ஆன் இட்ஸ் பேஸ் ஆன் தி கிரவுண்ட் வித் அ பேஸ் எட்ஜ் parallel to VP. பேஸ் வந்து கிரவுண்டில் இருக்குது. அப்போது டாப் வியூவில் அந்த பேஸ் ஸ்கொயரை வரைகிறோம். parallel to VP ஒரு எட்ஜ். அப்படின்னா ஸ்கொயர் இப்படி வரையணும் டாப்பில். ஸோ சாலிட் பார்ட் முடிஞ்சிச்சு. இப்போ கட்டிங் பிளேன், கட் பை அ பிளேன் பர்பெண்டிகுலர் விபி. பர்பெண்டிகுலர் விபினாலே அதை வந்து ஃப்ரண்ட் வியூவில் தான் அது லைனாக தெரியும். அப்போ ஃப்ரண்ட் வியூவில் தான் கட்டிங் பிளேன் லைனாக வரையணும். 50 degrees to HP, meet the axis 25 mm above HP. 25 mm கீழே இருந்து 25 mm above HPயில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு புள்ளியை மார்க் பண்ணிவிட்டு அது வழியாக 50 டிகிரி லைன் வரையணும். ஸோ முதல்ல பார்க்கலாம் சொல்யூஷனை. முதல்ல ப்ரொஜெக்ஷன், அப்புறம் செக்ஷன், அப்புறம் டெவலப்மெண்ட். முதல்ல XY டாப் வியூ வரைங்க. டாப் வியூவில் ஏபியும் சிடியும் parallel to VP ஆர் parallel to XY. தென் ரெண்டு டயங்கல் வரைஞ்சிங்கன்னா அபெக்ஸ் ஓவும் மார்க் பண்ணிடலாம். 4 ஸ்லாண்ட் எட்ஜும் காமிச்ச மாதிரி இருக்கும். இப்போ ப்ரொஜெக்டார்ஸ் வரைஞ்சி ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிருங்க. இப்போ ப்ரொஜெக்ஷன் பார்ட் ஓவர். இப்போ செக்ஷன் வந்து பேஸ்லேருந்து 25 mm பாயிண்ட் இங்கே வச்சுட்டு அது வழியாக ஒரு 50 டிகிரி லைன் வரையணும். ஸோ இங்கேருந்து 25 mm செட் பண்ணி அதில் ஒரு 50 டிகிரி லைனை இன்செர்ட் பண்ணுறோம். இப்போது செக்ஷன் பிளேன் லைனை வரைஞ்சாச்சு. இப்போ இது 4 ஸ்லாண்ட் எட்ஜஸும் கட் பண்ணுது. இங்கே 2 கட்டிங் பாயிண்ட், இங்கே 2 கட்டிங் பாயிண்ட். அந்த கட்டிங் பாயிண்ட்டை மார்க் பண்ணுறோம். 1', 2', 3', 4'. 3ம் 4 பின்னாடி இருக்கிறதால வித்தின் ப்ராக்கெட். இப்போ போர்ஷன் ரிமைனிங்கை டார்க்கன் பண்ணியாச்சு. போர்ஷன் ரிமூவை லைட்டாக விட்டாச்சு. இப்போது செக்ஷனல் டாப் வியூ வேணும்னா தான் இந்த 1', 2', 3'ல டாப் வியூவில் வரைஞ்சி அந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணி ஜாயின் பண்ணி ஹேட்ச் பண்ணி காமிக்கணும். செக்ஷனல் டாப் வியூன்னா தான். இப்போ நம்ம வந்து செக்ஷன் பார்ட் பண்ணல, செக்ஷனல் வியூஸ்லாம் பார்க்கல. இங்கே செக்ஷன் எதுக்கு பண்ணியிருக்கோன்னா செக்ஷன் பண்ண பிறகு இதோட டெவலப்மெண்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இப்போது நம்ம இந்த 1', 2' பாயிண்ட்ஸ் எல்லாம் டாப் வியூவில் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை கட்டிங் பிளேன் வந்து பேஸில் கட் பண்ணியிருந்தா அந்த பேஸ் பாயிண்ட்ஸை டாப் வியூவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கேருந்து தான் எடுக்க முடியும். அந்த டைமில் அது தேவை, கண்டிப்பாக தேவை. ஓகே, இப்போது இப்போ டெவலப்மெண்ட் பார்க்கலாம். ஃபுல் டெவலப்மெண்ட் முதல்ல பார்த்துலாம். ஃபுல் டெவலப்மெண்ட்டுக்கு ரேடியல் லைன் மெத்தடு, ஏன்னா பிரமிட் இது. அப்போ ரேடியல் லைன் மெத்தட்னா இந்த ஸ்லாண்ட் எட்ஜ் 2 ஸ்லாண்ட் எட்ஜ் தெரியுது இல்லையா, இதில் எது வந்து ட்ரூ லென்த்தை காமிக்குதுன்னு பாருங்கள். O', A' இங்கே எப்படி இருக்கா, அதோட கரஸ்பாண்டிங் OA எப்படி இருக்குன்னு பாருங்கள். OA வந்து இன்க்ளைன் டு XY இருக்குது. அப்போது இது ட்ரூ லென்த்தை காமிக்காது. அதே மாதிரி O', B' இதுவும் இன்க்ளைன் டு XY இருக்குது. இதுவும் ட்ரூ லென்த்தை காமிக்காது. அப்போது இந்த 2 ஸ்லாண்ட் எட்ஜுமே ட்ரூ லென்த்தை காமிக்காது. ஏன்னா ரேடியல் லைன் மெத்தடில் ட்ரூ ஸ்லாண்ட் லென்த்தை வச்சு தான் அந்த ரேடியல் லைன் அண்ட் ஆர்க்கு வரையணும். இப்போ காமிக்காததால் இப்போ ட்ரூ ஸ்லாண்ட் லென்த்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா டெம்பரரியாக இந்த ஓபியை ரொட்டேட் பண்ணி மேக் இட் parallel to XY பண்ணுறோம். ஓபியை ஓவர் சென்டராக வச்சு ஓபியை ரேடியஸாக செட் பண்ணி ஒரு ஆர்க்கை வரைஞ்சி இப்போது இது வந்து B1 வந்து இப்போ parallel to XY இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா O', B1' ஒரு லைன் வரைஞ்சோம்னா அது ட்ரூ ஸ்லாண்ட் லென்த் TSL அதை காமிக்கும். இப்போ இங்கேருந்து ஒரு ப்ரொஜெக்டாக வரைஞ்சால் உங்களுக்கு B1' கிடச்சிடும். இப்போ O', B1' ஜாயின் பண்ணிங்கன்னா அதுதான் TSL, ட்ரூ ஸ்லாண்ட் லென்த். இதுதான் L. இப்போது காம்பஸ் எடுங்க. காம்பஸை O', B1' செட் பண்ணுங்கள். O', B1' செட் பண்ணி ஆர்க் வரைங்க. ஸோ தட் இங்கே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் OB ஈக்குவல் டு O', B1'. இப்போது ஆர்க்கும் வரைஞ்சாச்சு. இப்போது ஸ்லாண்ட் ஃபேஸஸ் வரையணும். 4 ட்ரையாங்கிள் வரையணும் இல்லையா, ஸ்லாண்ட் ஃபேஸஸ். இப்போ காம்பஸை 35 mm பேஸ் சைடு இல்லையா, பேஸ் சைடு வந்து 35, காம்பஸை 35க்கு செட் பண்ணி இப்போ பியில் ஆரம்பித்து ஒரு 35, 2வது 35, 3வது 35, 4வது 35, 4 கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 ட்ரையாங்கிள்ஸ் போட்டுடலாம். ஏன்னா இது ஸ்கொயர் பிரமிட். அப்போ 4, 1, 2, 3, 4. ஸோ 1, 2, 3, 4. ஸோ 4
ட்ரையாங்குலர் ஃபேஸஸ் போட்டாச்சு, ஃபோல்டிங் மார்க்ஸ் இருக்குது. இது போய் இந்த ஃபோல்டிங் மார்க்ஸ் வழியாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கொயர் பிரமிட் கிடைச்சிடும். அன்ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் கிடைச்சிச்சு. இப்போ ஃபுல் டெவலப்மெண்ட் முடிஞ்சிச்சு. இப்போது இதில் கட்டிங் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணணும். இப்போ கட்டிங் பாயிண்ட்ஸ் எப்படி மார்க் பண்ணுறதுன்னா, இந்த 4 கட்டிங் பாயிண்ட் இருக்குது இல்லையா, இதை முதல்ல ட்ரூ ஸ்லாண்ட் லென்த்துக்கு லைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஏன்னா அங்கேருந்து தான் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1' ஒரு ஹரிசாண்டல் லைன் வரீங்க, இப்போ 2வது பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ 2வது பாயிண்ட் வந்து O', B' இருக்குது. அப்போ 2வது பாயிண்ட் வந்து இங்கே OBயில் இருக்கணும், இங்கேயும் இருக்கணும். இப்போ 2' ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சா இது 2, 1' ஆச்சு. அப்போது இந்த பாயிண்ட்டை TSLக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போது காம்பஸை O', 2, 1' செட் பண்ணுங்கள். காம்பஸை O', 2, 1' செட் பண்ணுங்கள். O', 2' செட் பண்ணக்கூடாது. O', 2, 1' இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த வேல்யூ. செட் பண்ணி இப்போ இந்த கேபிட்டல் O சென்டராக வச்சு இங்கே 2 மார்க் பண்ணுங்கள், இங்கேயும் இங்கேயும். இது 2, 2' கிடையாது, 3' இதே தான். அப்போது 2, 1' இதே தான், 3, 1' இதே தான். அப்போது 2ம் 3ம் அதே டிஸ்டன்ஸுக்கு இங்கே மார்க் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 1ம் 4ம் ஒரே பாயிண்ட் தான். இப்போ முதல்ல இந்த 1' பாயிண்ட்டை TSLக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் பை டிராயிங் ஹரிசாண்டல் லைன். ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சாலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி அர்த்தம். இப்போது காம்பஸை O', 1, 1' செட் பண்ணுங்கள். காம்பஸை O', 1, 1' செட் பண்ணி OAலையும் அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்கள், 1 மார்க் பண்ணுங்கள். ODயில் 4 மார்க் பண்ணுங்கள். ஸோ அதாவது இந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த டிஸ்டன்ஸு O1க்கும் சரி O4க்கும் சரி. ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து 1', 4' இதே தான். இப்போது இந்த 2, 3, 4, 1, 2 இதை ஜாயின் பண்ணிவிடுங்க. அந்த போர்ஷன் ரிமைனிங் மட்டும் டார்க்கன் பண்ணுங்கள், மற்றதை தின் அண்ட் லைட்டாக விட்டுருங்க. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ ஆன்சர் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக நான் CADல இந்த பார்ட்டை நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பேஸ் சைடு 35, ஹைட் 45 இல்லையா? இப்போ இது ஏதோ ஒரு வேல்யூவில் இருக்குது. இப்போ பாருங்கள், இது ஒரு ஷீட் மெட்டல் மாதிரி தெரியுதா? இதை நான் ஃப்ளாட்டன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஃபுல் டெவலப்மெண்ட் தெரிஞ்சா? இந்த டிப்பு ஒரு மாதிரி தெரியுது, ஒரு பாயிண்ட்டாக எடுத்துங்க. இப்போது 35, 45 பேஸ் சைடு 35, ஹைட் 45 இல்லையா? நான் அதையும் கூட செட் பண்ணிடுறேன். வேணா முப்பத்தஞ்சிலே இருக்குது, இது 45 வச்சிடறேன். இப்போ ஃபுல் டெவலப்மெண்ட் பார்க்கலாம். இது 35, 45 அது கரெக்ட் வேல்யூவாக செட் பண்ணியாச்சு. இதை நம்ம ஃப்ளாட் பண்ணி பார்த்துடலாம். இதுதான் ஃபுல் டெவலப்மெண்ட். இப்போது ஃப்ளாட்டன் பண்ணியாச்சு. இப்போது இதை கட் பண்ணலாம். பேஸ்லேருந்து 25 mm ஹைட்டில் ஆங்கிள் எவ்வளவு? 50 டிகிரி. இப்போ இது 45 இருக்குது, இது 50 ஆக்கிறேன். கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ண பிறகு பாருங்கள், இப்படி தான் தெரியுது. இந்த வியூலையும் பாருங்கள், இப்படி தான் தெரியுதா? போர்ஷன் ரிமைனிங் மட்டும் பாருங்கள். இப்போ கட் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும், பார்த்துங்க. இப்போ இதை டெவலப் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதுவும் ஏற்கனவே இதே மாதிரியே இருக்கு பாருங்கள். இது இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஆங்கிள் இப்படி வைக்கிறேன்னா இங்கே பாருங்கள், இதே மாதிரி தெரியுதா? இந்த பிட்டை பாருங்கள், இது ஒரு ட்ரபீசியம் மாதிரி இருக்கா? ஸோ இந்த
இந்த ஃபோல்டிங் மார்க்கும் உங்களுக்கு தெரியுது. ஓகேவா? இப்போ நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் மாற்றி மாற்றி கூட போட்டுக்கலாம், வேண்டாம். இப்போ 50 டிகிரி பெயில் வெறும் 30 டிகிரி தான். இப்போ 30 டிகிரினா கொஞ்சம் கம்மியாக கட் ஆகிருக்கு. முன்னாடி கொஞ்சம் டீப்பாக கட் ஆச்சு, இப்போ கொஞ்சம் கம்மியாக கட் ஆகிருக்கு. ஸோ இதோட டெவலப் பண்ணி தினம் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ இது கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக தெரியுது, ஏன்னா கட் ஆங்கிள் வந்து கம்மியாயிடுச்சு. அதனால் உங்களுக்கு ஷீட் மெட்டலோட குவான்டிட்டி அதிகமாகிடுச்சு. ஸோ நான் பழைய வேலைக்கு நான் செட் பண்ணுறேன். 30 பதில் 50 இல்லையா? ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான கரெக்டான பொசிஷன். ஸோ இந்த எட்ஜை வச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன், இந்த எட்ஜை வச்சு பெண்டும் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இதோட ஃப்ரண்ட் வியூ இது, டாப் வியூ இது, சைடு வியூ இது, பிக்டோரியல் வியூ இது. ஸோ ஹோப் நான் இது வந்து இப்போ இந்த கேடு காமிச்சது உங்களை குழப்பி இருக்காது, பட் ஒரு தெளிவு பிறந்திருக்கும் தான் நான் நம்புகிறேன். ஒருவேளை கொஞ்சம் குழப்பமாக இருந்தால் இந்த வீடியோவை திருப்பி அந்த செக்மெண்ட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் ரீப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஐடியா கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி.